அத்தியாயம் 38. மோதிரத்தை தேய்த்து சமரன் வருணமித்திரரை அழைத்தான். ஆனால் அவர் வெளிவரவில்லை. மீண்டும் ஒரு முறை தேய்த்து பார்த்தான். அப்போதும் வரவில்லை. ஐயோ, என்னாச்சு இந்த குருவுக்கு? ஒருவேளை மோதிரத்துக்குள்ள இருந்து மறைஞ்சு போயிட்டாரா? இருக்காது, கண்டிப்பா அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. எனக்கு என்னவோ குரு நல்லா தூங்கிட்டு இருப்பாருன்னு தான் தோணுது. முதல்ல அவர் எழுப்பி விடலாம் என்று நினைத்து கொண்டே குருவே, குருவே என்று பதட்டத்தோடு சத்தமாக அழைத்தான். வருணமித்திரர் புகை போல அவனது மோதிரத்தில் இருந்து வெளியேறி வெளியில் வந்து அவனை பார்த்து கிண்டலாக புன்னகைத்தார். என்ன சமரா, நான் வரலன்னு பயந்துட்டியா என்றார். என்ன இது விளையாட்டு? கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன். நீங்க பார்க்க தான் இப்படி இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு குசும்பு அதிகம்தான் குருவே. நானே மருந்து தயாரிக்கணுமேங்கிற பதட்டத்தில் இருக்கேன். இப்போ போய் விளையாடுறீங்களே. சரி, இப்போ மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க குருவே என்றான் சமரன். சமரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான். எனினும் முதல் முறையாக மருந்து தயாரிக்கப் போகிறோம் என்ற பதட்டம் அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. வருணமித்திரர் அங்கே இருந்த பொருட்களை நோட்டமிட்டார். சமரன் மல்பெரி பட்டை விரித்து பார்த்தபோது அதில் 2 துளைகள் இருப்பதை கவனித்தான். ஐயோ குருவே, இந்த பட்டுல 2 துளைகள் இருக்குது பாத்தீங்களா? அந்த நித்யநந்தினி ஓட்டையான பட்டை என்கிட்ட கொடுத்து நல்லா ஏமாத்திட்டாளா என்றான். இல்ல சமரா, அவ ஒண்ணு ஏமாத்தல, அது அப்படிதான் இருக்கும் என்றார் வருணமித்திரர். ஓ அப்படியா? அது சரி, இதுல எதுக்கு 2 துளைகள் இருக்கு குருவே என்றான் சமரன். சொல்றேன் சமரா, முதல்ல ஒரு கொப்பரையில கொஞ்சமா நான் சொல்ற மூலிகைகளை எடுத்து போடு. அது மேலே இந்த பட்டு துணியை விரிச்சு போடு என்றார். சமரன் அவர் சொன்னபடி செய்து அடுத்து சொல்லப் போகும் விஷயத்துக்காக தயாராக காத்திருந்தான். சமரா, இது சாதாரண பட்டு இல்ல, மாயாஜாலம் செய்யப்பட்ட மல்பெரி பட்டு. இது ரொம்ப விசேஷமானது. சரி, இப்போ உன்னுடைய கைய அதுல இருக்கிற ஓட்டைகளுக்கு நடுவுல கொஞ்சம் மேல கொண்டு போய் வை. அதுக்கப்புறம் உன்னுடைய சக்தியை ஒருநிலைப்படுத்தி அந்த மூலிகையை எரிய வை சமரா என்றார் வருணமித்திரர். அவர் சொல்வதை அப்படியே கேட்டு அவன் கையை துளைகளுக்கு முன் கொண்டு சென்றான். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து உடலிலிருந்து ஒரு மஞ்சள் ஒளியை வெளியேற்றி அவனது கை மீது கொண்டு வந்தான். அது அவனது கை மீது பளிச்சென்று மின்னிக் கொண்டிருந்தது. அவன் ஆச்சரியத்தோடு வருணமித்திரரை பார்த்தான். அப்படிதான் சமரா, நீ சரியாதான் செய்யற. உன் கையில இருக்கிற சக்தி தான் இந்த மருந்துக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரம் காத்திரு என்றார் வருணமித்திரர். நேரம் செல்ல செல்ல அவனது கையில் இருந்த வெளிச்சம் அதிகமாகி சக்திகள் மெல்ல மெல்ல பட்டு துணியின் மீதிருந்த துளையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதன் பிறகு அதில் ஒரு சிறிய தீ பற்றி எரிவதை அவன் கவனித்தான். இதை பார்த்தவுடன் அவன் இன்ப அதிர்ச்சி அடைந்தான். தீ மூட்டியது தான் என்பதை அவனாலேயே நம்ப முடியவில்லை. பரவாயில்ல சமரா, நீ சீக்கிரமாவே கத்துக்கிறியே. அப்படியே விடாம முயற்சி பண்ணு. நீ முதல் முயற்சியிலேயே தீ மூட்டி பட்டு துணி மேல நெருப்பு வரும்படி செஞ்சிட்ட. சபாஷ். இனி இந்த நெருப்பை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்கும் உன்னுடைய சக்தியை தான் நீ பயன்படுத்தணும். உன்னோட மூல சக்தியை வெளியே கொண்டு வா என்றார். அவன் குருவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்து தியானிக்கத் தொடங்கினான். மெல்ல மெல்ல தன் உடலின் ஆழத்திற்கு செல்ல ஆரம்பித்தான். ஒரு கனவைப் போல உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆற்றல் பாய்வதை அவனால் உணர முடிந்தது. அந்த ஆற்றல்களின் மூல சக்தியை கண்டுபிடிக்க அவன் மனதுடன் பேசத் தொடங்கினான். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு அவன் திடீரென்று தனது மூல சக்தியை உணர்ந்து புன்னகையோடு கண்களை திறந்தான். இதை கவனித்த வருணமித்திரர் சமரனின் உண்மையான சக்தி கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்பதை புரிந்து கொண்டார். அவன் தனது கையை மெதுவாக முன்னோக்கி கொண்டு வருவதை பார்த்து வருணமித்திரர் மற்றொரு துளையில் விரலால் மெதுவாக தட்டினார். ஆற்றல் வெளியேறி அந்த துளை வழியாக உள்ளே சென்றது. அது மூலிகைகள் நிரம்பிய சட்டிக்குள் சென்று பச்சை நிறத்தில் ஒரு திரவ வடிவத்தை எடுத்தது. அதை பார்த்த வருணமித்திரர், இல்ல இல்ல இல்ல, இது சரியில்லை, நீ மறுபடியும் முயற்சி செய்யணும் என்று கூறினார். சமரன் செய்முறையை சட்டென நிறுத்தி கொண்டான். மீண்டும் அவர் மருந்து தயாரிக்கும் செய்முறையை விளக்கினார். அவன் அதை நன்றாக தன் மனதில் பதிய வைத்துக் கொண்டான். பிறகு அனைத்தையும் ஞாபகம் வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக செய்யத் தொடங்கினான். அப்போது கொப்பரையில் இருந்து தீப்பிழம்புகள் வெளியேறுவதை கவனித்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் அதில் போட்ட மூலிகைகள் அனைத்தும் சாம்பலாகிவிட்டது.
அடடா, இது மாதிரி மூலிகைகள் எதுவும் சாம்பலாக கூடாது சமரா. சரியான நேரத்துல சக்தியை நிறுத்தணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும். நீ ஒன்னும் கவலைப்படாத சமரா. ஆரம்பத்துல எல்லாருக்குமே இப்படிதான் ஆகும். விடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இரு. கண்டிப்பா உன்னால இதை கத்துக்க முடியும் என்று அவனுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கூறினார். மருந்து தயாரிக்கும் பயிற்சியில் சில நாட்கள் கழிந்தன. சமரன் முயற்சி செய்து செய்து சோர்வடைந்தான். அத்தகைய முயற்சிகளில் 5 நாட்கள் கடந்து விட்டன. அவன் மருந்து தயாரிக்கும் முயற்சியில் யாருக்கும் தெரியாதவாறு குகைக்குள் மறைந்திருந்த போது பாஞ்சால நகரத்தின் நிலை மிகவும் மோசமடையத் தொடங்கியது. தாரகிய வம்சத்துக்கும் கடக வம்சத்துக்கும் இடையேயான விரிசல் மேலும் அதிகரித்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடக வம்சத்தினர் வணிகர்களுக்காக ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்தனர். இதன் காரணமாக பல வணிகர்கள் கடக வம்சத்தினரின் சந்தையில் கடைகளை திறக்கச் சென்றனர். அதன் விளைவாக தாரகிய வம்சத்தின் சந்தை திவாலாகியது. கடக வம்சத்தவர்களின் இந்த புதிய கொள்கை வேண்டுமென்றே தாரகிய வம்சத்தினருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை தாரகிய வம்சத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் புரிந்து கொண்டனர். மீண்டும் தாரகிய அரண்மனையில் ஆலோசனை கூட்டம் கூடியது. ஆலோசனை மன்றத்தில் கூடியிருந்தவர்களில் ஒரு முதியவர், இனிமேலும் இதை என்னால பொறுத்துக்க முடியாது. வெறும் 5 நாட்கள்ல எங்க லாபம் கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சு போச்சு. எந்த நேரத்துல வேணா எங்க கடை திவாலாகிற நிலைமையில இருக்கு. இப்படியே போனா என்னோட நிலைமை மோசமாயிடும் என்றார். ஆலோசனை மன்றத்தில் அமர்ந்திருந்த அனைவரின் கண்களிலும் கோபம் தெளிவாக தெரிந்தது. வாய்ப்பு கிடைத்தால் அனைவரும் அங்கசீலருடன் சண்டையிடக்கூட தயாராக இருந்தனர். மற்றொருவர் எழுந்து, சிரஞ்சீவ குரு நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. நமக்காக அவர் கிட்டத்தட்ட 100 குப்பிகள் மருந்த தயாரிச்சு கொடுத்தாரு. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கடக வம்சத்துல எத்தனை 1000 குப்பிகள் இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற மருந்து இன்னும் சில நாட்களுக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். அதெல்லாம் தீந்து போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன செய்யறதுனே தெரியலையே. இன்னொரு நபர் எழுந்து நின்று, அவர் சொல்றதும் சரிதான். நாம எத்தனை நாளைக்கு தான் சிரஞ்சீவ குருவையே நம்பி காலத்தை ஓட்ட முடியும்? ஏதோ சக்கரநந்த ஏலக்கூடம் மட்டும்தான் எந்த வம்சத்துக்கும் சாதகமா இல்லாம நடுநிலையா இருக்கு. அதன் அடிப்படையில தான் சிரஞ்சீவ குரு நமக்கு உதவி பண்ண சம்மதிச்சிருக்காரு. ஆனா அதுவும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல என்றார். அனைவரது பேச்சையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார் அருணேந்திரர். அவர் முகத்தில் சோகம் தெளிவாக தெரிந்தது. சிரஞ்சீவ குரு தயாரித்த மருந்தை விட கடக வம்சத்து மருந்துகளின் விளைவு குறைவு என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் மருந்துகளின் எண்ணிக்கை காரணமாக கடக வம்சம் மருந்துகளை அமோகமாக விற்பனை செய்தது. நாமளும் சீக்கிரமே அவங்கள போலவே ஒரு மருத்துவரை கண்டுபிடிச்சாகணும்னு நினைக்கிறேன். அவங்கள மாதிரியே மலிவான விலையில மருந்து தயாரிக்கிறது மூலமா தான் அந்த கடக வம்சத்துக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அதுதான் அவங்களுக்கு சரியான பதிலடியா இருக்கும் என்றார். ஆனால் இதை கேட்ட பிறகும் அருணேந்திரர் மகிழ்ச்சி அடையவில்லை. ஆலோசனை கூட்டத்தில் ஜானகி, சூரியோதயன் மற்றும் பல இளம் உறுப்பினர்களும் ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். பிரச்சனையை அறிந்து அவர்களும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் மும்முரமாக ஈடுபட்டனர். ஏன் ஜானகி, அந்த புதிய மருத்துவர் என்ன நம்ம வம்சத்தையே திவாலாக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா என்றான் சூரியோதயன். அப்படி இல்ல சூர்யா, பொதுவா மருத்துவர்கள்னாலே சக்தி வாய்ந்தவங்க தான். ஒவ்வொரு மருத்துவரும் கண்டிப்பா அபராஜிதன் ஸ்தானத்துல தான் இருப்பாங்க. ஆனா இப்போ நடக்கிற பிரச்சனை அதிகாரம் சம்பந்தப்பட்டது இல்ல. யாரோ ஒரு மருத்துவர் மலிவான மருந்து தயாரிச்சு மக்களுக்கு உதவுறாரு. இதனால சமுதாயத்தில் அவரோட அந்தஸ்து எங்கேயோ போயிடுச்சு. இது மாதிரி மருந்துகளால சக்தி வாய்ந்தவர்கள் இருந்து பலரோட நட்பும் ஆதரவும் இவங்களுக்கு சுலபமா கிடைச்சிடுது. அதனால இவங்கள மாதிரி ஆளுங்களை நேருக்கு நேர் மோதி தோக்கடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்றாள் ஜானகி. ஜானகியின் பேச்சை கேட்ட சூரியோதயன் கண்களை திறந்தபடி கற்பனை செய்யத் தொடங்கினான். அவன் போர்க்களத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்க எல்லா பக்கங்களிலிருந்தும் வீரர்களால் சூழப்பட்டான். உயரமான உக்கிரமான தோற்றம் கொண்ட வீரர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். அவர்களை பார்த்ததும் சூரியோதயனின் முகத்தில் பயம் பரவியது. உடனே சட்டென கற்பனை செய்வதை நிறுத்திக் கொண்டான். நானும் ஒரு சிறந்த மருத்துவராயிட்டேன்னா என்னையும் பல வீரர்கள் பாதுகாப்பாங்க இல்லையா ஜானகி என்றான் சூரியோதயன். அவள் உடனே சிரித்துக்கொண்டே, கனவுல கூட அதெல்லாம் நடக்காது. ஒரு மருத்துவராகணும்னா அதுக்கு கடினமா உழைக்கணும். உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவராக முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள ஒரு சிலரை தவிர வேற யாரும் மருத்துவராக முடியறதில்ல என்றாள். அப்படின்னா யாராலையும் நம்ம வம்சத்தை காப்பாற்ற முடியாதா என்றான் சூரியோதயன். அப்போது சட்டென அவளுக்கு ஒரு கற்பனை தோன்றியது. அவளது கற்பனையில் ஒரு மருத்துவர் கருப்பு நிற ஆடை அணிந்து கொண்டிருப்பதை கண்டாள்.
அந்த மருத்துவரை உன்னிப்பாக பார்த்தாள். அது வேறு யாருமல்ல, தனக்கு பிடிக்காத சமரன்தான் என்பதை புரிந்து கொண்டாள். உடனே அவளும் சட்டென யோசிப்பதை நிறுத்திவிட்டு சுயநினைவுக்கு வந்தாள். ச்சே, நான் எதுக்கு இப்போ சமரனை திடீர்னு நினைச்சு பார்த்தேன்? போயும் அவனைத்தான் நான் மருத்துவர் உடையில பார்க்கணுமா என்று தனக்குத்தானே நொந்து கொண்டாள். அவள் சமரனை மனதிற்குள் திட்டிக்கொண்டே ஆலோசனை மன்றத்தின் ஜன்னலை பார்த்தாள். ஆலோசனை மன்றத்தின் மூலையில் ஒரு ஜன்னலுக்கு அருகில் பச்சை நிற உடையில் அமர்ந்திருந்த மேகராணி ஒரு தடித்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒவ்வொரு பக்கத்தையும் விரைவாக படித்துவிட்டு தன் நாக்கில் விரலை தொட்டு புத்தகத்தின் மறுபக்கத்தை திருப்பினாள். ஆலோசனைகளையும் அவ்வப்போது கவனித்துக் கொண்டே அவள் அந்த புத்தகத்தையும் படித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் ஜானகியின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. மேகராணி ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா அவ ஏன் சமரன் மாதிரி ஒரு பையனோட சகவாசம் வச்சுக்கணும்? அவளுக்கு ஏன் சமரனை இவ்வளவு பிடிக்கும்னு ஒண்ணுமே புரியல. எவ்வளோ அறிவு இருந்தாலும் சமரன் விஷயத்துல மட்டும் இவ முட்டாளாத்தான் இருக்கா என்று நினைத்தாள். ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் முழு கவனத்துடன் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள் மேகராணி. ஆனாலும் அவள் ஆலோசனை மன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் விவாதங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தாள். அவள் சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தாரகிய வம்சத்தில் தான் இருந்தாள். அவளுக்கு தாரகிய வம்சத்தின் மீது அளவு கடந்த பற்று இருந்தது. ஆலோசனை மன்றத்தில் அனைவரும் தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு காவலாளி ஓடி வந்து நேராக அருணேந்திரரை பார்த்து, அரசே, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் உடம்பு முழுக்க கருப்பு துணியால மூடி இருக்காரு. மருத்துவர் மாதிரி தெரிகிறாரு. உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறத பத்தி ஏதோ பேசணுமா? நான் அவரை உள்ள வர சொல்லலாமா என்றான். காவலாளி தன் பேச்சை முடிப்பதற்குள் அருணேந்திரர் உடனடியாக, சீக்கிரம் போய் அவரை உள்ள கூட்டிட்டு வா என்றார். காவலாளி அவரை அழைத்து வருவதற்காக விறுவிறுவென வாசலுக்கு ஓடினான். அவன் போனவுடனே அருணேந்திரர் மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டே அனைவரையும் பார்த்தார். அவருடைய மகிழ்ச்சியை கண்டு அனைவரும் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். இந்த மகிழ்ச்சிக்கான காரணம் யாருக்காவது தெரியுமா என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அனைவரின் முகத்திலும் ஒரு கேள்விக்குறி இருந்தது. இதற்கிடையில் ஆலோசனை மன்றத்தின் வாசலில் இருந்து ஒரு கனத்த குரல் கேட்டது. தாரகிய வம்சத்தின் தலைவரை முதல்ல நான் வணங்குறேன் என்று சொல்லி கருப்பு உடையணிந்த நபர் 2 கைகளையும் கூப்பி மரியாதையோடு வணங்கினார். அடடே, வாங்க மருத்துவரே, உள்ள வாங்க என்று அழைக்க, எப்படி இருக்கீங்க அரசே என்று கேட்டுக்கொண்டே மருத்துவர் நேராக அருணேந்திரரை நோக்கி நடந்து வருவதை அனைவரும் பார்த்தனர். மன்னிக்கணும் அரசே, சொல்லாம கொள்ளாம திடீர்னு நீங்க வந்துட்டேன். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தா அதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க என்றார். அவர் உள்ளே நுழைந்தவுடனே புத்தகம் படித்துக் கொண்டிருந்த மேகராணி அவரை பார்க்க கண்களை உயர்த்தினாள். கருப்பு உடையில் இருக்கும் நபர் யார் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அருணேந்திரர் எழுந்து நின்று அந்த மனிதரை வரவேற்றார். தொந்தரவா? நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நண்பரே. நான் தான் உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். சில பிரச்சனைகளால தான் என்னால வெளியில வந்து உங்களை வரவேற்க முடியல. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க என்றார். இதை கேட்ட மருத்துவர் சிரித்துக் கொண்டே, மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்ல அரசே. உங்க நிலைமையை என்னால புரிஞ்சிக்க முடியுது. நல்லது, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க உட்காருங்க என்றார் அருணேந்திரர். உடனே அவர் அருணேந்திரருக்கு பக்கத்தில் இருந்த காலி இருக்கையில் அமர்ந்து கொண்டார். அதே நேரம் அருணேந்திரரும் மற்ற பெரியவர்களும் இவ்வளவு மரியாதை கொடுத்து கொண்டிருந்த அந்த நபர் யார் என்று அங்கே கூடியிருந்த தாரகிய வம்சத்தை சேர்ந்த இளம் தலைமுறையினர் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது யாரோ ஒரு முதியவர் அவரை மருத்துவர் என்று அழைத்ததை நினைவுபடுத்தி பார்த்தார்கள். அனைவரின் கண்களும் வியப்பில் விரிந்தன. இளம் தலைமுறையினருக்கு அந்த மனிதரை மிகவும் பிடித்திருந்தது. பொதுவாக பாஞ்சால நகரத்தில் யாரேனும் மிகவும் மதிக்கப்பட்டால் அது ஒரு மருத்துவராகத்தான் இருக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏ ஜானகி, இந்த ஆளத்தான் போன முறை 7 எடுத்த இடத்துல பார்த்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கிசுகிசுக்கும் குரலில் கூறினான் சூரியோதயன். ஜானகி அந்த மருத்துவரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். அவரை பார்த்து கொண்டே சூரியோதயனுக்கும் பதிலளித்தாள். அவர்தான், அவரேதான். ஆனா இவ்வளவு பெரிய ஆளு இங்கேயே வந்திருக்காரு? ஒருவேளை கடந்த முறை நம்ம அரசர்கிட்ட சொன்னதை செயல்படுத்த வந்திருக்காரோ என்னவோ என்றாள். மக்களின் கிசுகிசுப்புகளை கேட்டுக்கொண்டே மேகராணி அந்த நபரின் மீது தனது கண்களை நிலைநிறுத்தினாள். சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு மௌனமாக சந்தேகத்தோடு மருத்துவரை பார்க்க ஆரம்பித்தாள் மேகராணி. அருணேந்திரர் அந்த மருத்துவரிடம், இந்த ஏழையோட அரண்மனைக்கு எப்படி வந்தீங்க என்றார். நான் ஒரு வேலையா போகும்போது இந்த அரண்மனை வழியா போக வேண்டியிருந்தது.
அப்போதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்காக சில மருந்து குப்பிகளை கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் வருணமித்திரர். அருணேந்திரரின் கண்கள் ஆலோசனை மன்றத்தில் அங்கும் இங்கும் யாரையோ தேடி அலைந்தது. பிறகு மேகராணியை பார்த்து, மேகராணி, நீ சமரனை பாத்தியாமா என்று கேட்க, உடனே அந்த மருத்துவர், பரவாயில்ல அரசே, அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். எனக்கு நேரம் அதிகமா இல்லை, நான் சீக்கிரமே கிளம்பணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்க மகனை ஏற்கனவே சந்திச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, உங்க பையன் நிஜமாவே ரொம்ப ரொம்ப திறமையான பையன்தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு என்றான் மருத்துவர் வேடத்தில் இருந்த சமரன். சமரனின் மகிமையை புதிதாய் வந்திருக்கும் விருந்தினர் சொல்வதை கேட்டு ஆலோசனை மன்றத்தில் அமர்ந்திருந்த பெரும்பாலானோர் பொறாமைப்படத் தொடங்கினர். ஏனெனில் பெரும்பாலான இளைய தலைமுறையினர் சமரனை தங்களுக்கு போட்டியாக கருதியதே இந்த பொறாமைக்கு காரணம். அது சூரியோதயனையும் விட்டு வைக்கவில்லை. இவனுக்கு மட்டும் எப்படிதான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டே இருக்கோ என்று நினைத்துக் கொண்டான். மருத்துவரின் வாயிலிருந்து மகனின் புகழை கேட்டதும் அருணேந்திரரின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. மேலும் அவரது கண்களும் பெருமிதத்தால் நிறைந்தன. அரசே, உங்க வம்சம் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டனே, அதெல்லாம் உண்மையா என்றார் மருத்துவர். இந்த கேள்வியை அவர் கேட்டதும் அருணேந்திரரின் சிரிப்பு திடீரென்று மறைந்து சோகமாக தலையசைத்து, ஆமா மருத்துவரே, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் என்று பெருமூச்செறிந்தவாறே கூறினார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றார் மருத்துவர். தாராளமா தெரிஞ்சுக்கலாமே. எங்களுக்கு சொந்தமான சந்தைகள்ல வணிகம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியா குறைஞ்சு போச்சு. இந்த நிலைமை நீடிச்சா சீக்கிரமே எங்க வம்சத்தோட நிலைமை மோசமாயிடும். அதை நினைச்சுதான் நாங்க எல்லாரும் பயந்து போயிருக்கோம் என்றார் அருணேந்திரர். அரசே, எனக்கும் தாரகிய வம்சத்துக்கும் நெருங்கிய தொடர்பு எதுவும் இல்லைன்னாலும் உங்க மகன் கிட்ட நான் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறத உணர்றேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன். உங்களுக்கு இதுல சம்மதம் அரசே என்றார் மருத்துவர். அங்கே கூடியிருந்த பெரியவர்களின் கண்கள் அகல விரிந்தன. சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.